ஏற்காடில் சாக்லேட் ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே வந்து இந்த காஃபி ஃபேக்ட்ரி இருக்குது. உள்ளே போய் பார்த்துட்டிங்கன்னா நிறைய காஃபி வெரைட்டிஸும் அதே மாதிரி டீ வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க. காஃபிலே வந்து என்னென்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் அதே மாதிரி பியோர் காஃபி பவுடரும் வச்சுருந்தாங்க. பியோர் காஃபி பவுடர் என்னென்னு கேட்கும்போது அதில் வந்து நம்ம வந்து பால்லாம் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்ம வந்து பிளாக் காஃபி மாதிரி போட்டு குடிக்கலாம்னு சொன்னாங்க. இது வந்து அங்கே வச்சுருந்த காப்பி கொட்டையை வந்து எப்படிலாம் ப்ராசஸ் பண்ணி காப்பி எடுக்கிறாங்க அப்படிங்கிற சொன்னாங்க. ஸோ இதிலோட ப்ரைஸ் ரேஞ்செலாம் வந்து என்னென்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா காஃபி பவுடர்லாம் நிறைய இருந்தது. ஸோ இதில் வந்து என்னென்ன காஃபி பவுடர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அதில் வச்சுருக்காங்க. சிக்கரி எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காஃபி பவுடர் வந்து என்னென்னா ஹோம் டெலிவரி கூட அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை இந்த நம்பருக்கு நம்ம ரீச் அவுட் பண்ணி கேட்டால் ஹோம் டெலிவரி கூட அவைலபிள் சொன்னாங்க. ஏற்காடை பொறுத்தவரை காஃபி பிளான்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பிளான்ட்லேருந்து கிடைக்கிற காஃபி கொட்டையில் உள்ள ஸ்கின்லாம் ஃபஸ்ட்டு பீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி நார்மலாக நமக்கு ரா காஃபி சீட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அந்த ரா காஃபியை வந்து அரைச்சி தான் நம்ம வந்து என்னென்னா காஃபி பவுடர் எடுக்கிறாங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சிக்கரி ஆட் பண்ணியிருப்பாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. பட் பியோர் காஃபி பவுடரில் சிக்கரி இருக்காது. ஸோ வந்து நார்மல் பிளாக் காஃபி மாதிரி நம்ம போட்டு குடிச்சிக்கலாம். ஸோ சிக்கரி வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த ரேஞ்சுக்கு ஆட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளவங்க சொன்னாங்க. பட் வந்து இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி எனக்கு பார்க்கல. ஸோ இன்ஸ்டண்ட்டில் வந்து சிக்கரி ஆட் பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் அதில் எதுவும் மென்ஷன் பண்ணலை.